இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா Flipkartல இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா UPI அப்படிங்கற ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் மூலமா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்றது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட், இத வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது, எப்படி நம்மளோட பேங்க் அக்கவுண்ட வந்து உள்ள வந்து லிங்க் பண்றது, இல்ல நீங்க வந்து UPI கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படினா அந்த UPI கிரெடிட் கார்டை வந்து எப்படி நம்ம உள்ள வந்து லிங்க் பண்றது, இத பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல லைவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட Flipkart அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு Play Storeல ஏதாவது அப்டேட் இருக்குதா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் இருந்தது அப்படினா அத ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படினா இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா Flipkartல ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு இந்த ஒரு ஃபியூச்சரை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுனால சோ இன்ட்ரோ듀சிங் ஆஃபரா இப்போ இதுல வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினு கேட்டிங்கனா நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து 10 சூப்பர் காயின் வந்து கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க 100 ரூபாய்க்கு மேல பே பண்ணனும். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பே பண்ணக்கூடிய 5 டிரான்சாக்ஷன் நீங்க வந்து இந்த ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 டிரான்சாக்ஷனுக்கும் ஈச் அண்ட் எவரி டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 10 சூப்பர் காயின் வந்து கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ듀சிங் ஆஃபரா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ அதுக்கு அப்புறமா நீங்க 6வது டிரான்சாக்ஷன் வந்துட்டு இந்த ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. சோ இப்படிதான். சோ இதுல வந்து எப்படி பேமெண்ட் வந்து பண்றோம் அப்படினு கேட்டிங்கனா நீங்க Google Pay, Phone Pay, Paytm இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நீங்க வந்து ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்றீங்களோ, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் மொபைல் நம்பருக்கு எப்படி நீங்க வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல உள்ள பணத்தை வந்து சென்ட் பண்றீங்களோ சேம் ஆப்ஷன் தான், சேம் ஃபியூச்சர் தான். அதே ஒரு ஆப்ஷனை தான் இப்போ வந்து Flipkartல வந்து இதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து எப்படி நம்ம வந்துட்டு இதுல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றது அப்படினு கேட்டிங்கனா இதுல வந்து My UPI அப்படின்றதுல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படினா அடுத்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து நான் சொன்ன அந்த My UPI அப்படிங்கற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஸ்கேன் பண்ணி பே பண்ணனும் அப்படி நினைச்சாலும் சரி, ஸ்கேன் பண்ணி பே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பேங்க் அக்கவுண்ட் உள்ள ஆட் பண்ணினா மட்டும் தான் பே பண்ண முடியும். சோ அப்படி இருக்கிறப்ப டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்கனா இதுல ஆட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க வந்துட்டு கிரெடிட் கார்டு உங்ககிட்ட வந்துட்டு ரூபே டைப் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படினு நினைச்சீங்கனா சோ அதை ஆட் பண்ணனும் அப்படினா ஆட் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கற another one ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபே டைப் கிரெடிட் கார்டை வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஆட் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணனும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து Kotak Bank வச்சிருக்கேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து Kotak Bankல எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணனும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 சிம் கார்டு யூஸ் பண்றேன். இதுல எந்த சிம் கார்டு நம்ம வந்து பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமோ அதை வந்து செலக்ட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் சிம் கார்டுனா அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா என்னோட பேங்க் வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிருச்சு பாருங்க. சோ அப்போ என்னோட பேங்க் அக்கவுண்ட் வந்து உள்ள வந்து லிங்க் ஆயிருச்சு. இப்போ டன் அப்படிங்கற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து உள்ள பிரைமரியா லிங்க் ஆயிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்றதுனால பிரைமரி அப்படினு இருக்கும். சோ நம்ம 2 அக்கவுண்ட் 3 அக்கவுண்ட் லிங்க் பண்ணும்போது நமக்கு எந்த அக்கவுண்ட் பிரைமரியா வேணுமோ அந்த அக்கவுண்ட நம்ம பிரைமரியா சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்துட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஒரு அக்கவுண்ட சக்சஸ்ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. இனிமே வந்துட்டு நம்ம யாருக்கு வேணாலும் பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸ்கேன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா பே நவ் பே லேட்டர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல உள்ள அமௌண்ட்டை இது மூலமா நம்ம அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ண முடியுமா அப்படினு கேப்பீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் எல்லாம் கொண்டு வரல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க Google Pay, Phone Pay எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த Flipkart அப்ளிகேஷன்ஸ்ல உள்ள இந்த ஒரு UPI ஆப்ஷனையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பணம் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கேன் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்றதா இருந்தாலும் சரி, அது UPI கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, பேங்க் அக்கவுண்டா இருந்தாலும் சரி. சோ நார்மலா Google Pay, Phone Pay என்ன வர்க் பண்ணுதோ அதே வர்க்க தான் இதுவும் வந்து பண்ணும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதே மாதிரி நீங்க ஆட் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டை உள்ள லிங்க் பண்ற ஆப்ஷன் ஓபன் ஆகும். உங்களோட கிரெடிட் கார்டை நீங்க எந்த பேங்க்ல வாங்கிருக்கீங்களோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணி இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உள்ள லிங்க் ஆயிரும். ஆல்ரெடி நீங்க உங்களோட ரூபே டைப் கிரெடிட் கார்டை UPI இல்ல வந்து Google Pay, Phone Payல லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு அந்த பின் நம்பர் கூட செட் பண்ண சொல்லாது. ஜஸ்ட் நீங்க வந்து பேங்க் மட்டும் செலக்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லிங்க் ஆயிரும். சோ இப்போ வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து உள்ள லிங்க் பண்றது அப்படிங்கற டீடைல் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். அடுத்து பில் பேமெண்ட் பே பண்றதுக்கும் ரீசார்ஜ் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு UPI ஐடி வந்து அனுப்புறாங்க, அதுக்கு வந்து எனக்கு பணம் அனுப்பு அப்படினா இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க பணம் அனுப்பணும். மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க பில் பேமெண்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா பே ஃபோன் நம்பர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குது. சோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சோ இவ்வளவுதான் இப்போ கொடுத்திருக்கிற ஃபியூச்சர்.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து யூபிஐ ஐடியை பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பேமெண்ட் வந்து எனக்கு வேணும் நீ அனுப்பி விடு அப்படிங்கிற ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்குன்னு இப்போதைக்கு எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கல. நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு யூபிஐயில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுற ஆப்ஷன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கேன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டிரான்சாக்ஷனுக்கு 50 சூப்பர் காயின் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சூப்பர் காயின் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 50 சூப்பர் காயின் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூபிஐ ஆப்ஷன் அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து பேமெண்ட் வந்து இந்த யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ரூபாய் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஆஃபர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 5 டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் 50 சூப்பர் காயின் கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஆர்டர் நீங்கள் இதில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கு 25 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அறிமுக ஆஃபராக இந்த 2 ஆஃபர் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் வந்து ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கும் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அதை வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.